சார் நிறைய பேத்துக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்ததே தெரியாமல் இருக்காங்க. ஸோ சர்க்கரை வியாதி நமக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது சர்க்கரை வியாதி பொறுத்த முதல்ல சில அறிகுறிகள், நோயாளி சொல்கிற அறிகுறிகள் வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையாங்கிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது நீர் நிறையா போகுதும்பாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதிகமான சர்க்கரை சிறுநீர் வழியாக வெளியேறும். நீர் நிறையா போகும்போது உடம்புல நீர் சத்து கம்மியாகிறதுனால தாகம் அதிகமாக இருக்கும். கை கால் சோர்வு இருக்கும். ஏன்னா சர்க்கரை வந்து முறைப்படி சக்தியாக மாதிரி செயல்பட முடியாதனால நமக்கு எனர்ஜி கிடைக்காதனால சோர்வு ஏற்படும். உடம்பு விளைஞ்சிட்டே போகும் பேஷண்ட்டுக்கு. ஒரு சிலர் காலில் அடிபட்டு புண்ணு ஆச்சுன்னா ஆறாமல் இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருந்தனாக்கா குழந்தை இறந்து பிறக்கும், இல்லை கர்ப்பம் நிற்காது. அந்த மாதிரி சில அறிகுறிகள் சொல்லுவாங்க நோயாளிகள். அதை வச்சு நம்ம சர்க்கரை இருக்குன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆகாரத்துக்கு முன்னாடி சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது, ஆகாரம் சாப்பிட்டதுக்கப்புறம் சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்கணும். அது மாதிரி HbA1cன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது, கிளைக்கோசிலேட்டட் ஹீமோகுளோபின். கடந்த 3 மாதம் சர்க்கரையில் ஆவரேஜ் சர்க்கரை எவ்வளோ இருந்ததுங்கிறது அந்த டெஸ்ட்டில் மூலமாக தெரியும். அதாவது நம்ம RBCs சொல்கிறோம்ல, ரத்த சிகப்பணுக்கள், அந்த ஆயுள் காலம் வந்து 2லேருந்து 3 மாதம். அந்த குளுக்கோஸ் வந்து அந்த RBCஸில் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் RBCஸில் எவ்வளோ இருக்குங்கிறத அசஸ் பண்ணுறது அந்த கிளைக்கோசிலேட்டட் ஹீமோகுளோபின்ங்கிறது. இது 3ஐயும் வச்சு நம்ம சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும்.